இந்த வில்லியம்க்கு மார்கோ மேலே கோவம் வந்துடுது. ஏன்னா கேட்டு பதில் சொல்லலை. ஹீ கேவ் ஹேர் அ ஷோ, பிடிச்சி தள்ளி விடுறான். பட் ஷி டின்ட் மூவ், ராதர் ஷி லெட் ஹர் செல்ஃப் பி மூவ்ட் ஒன்லி பை ஹிம் அண்ட் நத்திங் எல்ஸ். அவன் நகரில் அவன் இடிக்கிறான், அது பெருசாக கண்டுக்கல. மூடுனா இந்த இடத்துல இன்னொரு மீனிங் இருக்குது. எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை அவனோட பேச்சு. தே எட்ஜ்ட் அவே ஃப்ரம் ஹர், தே வுட் நாட் லுக் அட் ஹர். மற்றவங்களாம் இவளை ஓரம் கட்டிடுறாங்க. இவட்ட யார் பேசுவான், எப்போ பார்த்தாலும் சன்னு பேசிகிட்டு இருக்கு, வித்தியாசமாக சிந்திக்கிறா. இந்த மாதிரி கிளாஸில் இதே ஓரம் கட்டிட்டு வாங்க எல்லோரும், ஒரு மாதிரி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறவங்கள. ஷி ஃபெல்ட் தெம் கோ அவே அண்ட் திஸ் வாஸ் பிகாஸ் ஷி வுட் ப்ளே நோ கேம்ஸ் வித் தெம் இன் த எக்கோயிங் டனல்ஸ் ஆஃப் த அண்டர் கிரவுண்ட் சிட்டி. அவங்களோட விளையாடுறதில்ல, ஒதுங்கிட்டு தனியாக போய் படிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கவங்கள மற்றவங்க சேர்த்துக்கவும் மாட்டாங்க. இஃப் தே tagged her and ran, she stood blinking after them and did not follow. அவங்க ஏதாவது தொல்லை பண்ணாலும் பிடிச்சி தள்ளனா எடுத்தாலும் கூட எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டா. when the class sang songs about happiness and life and games, her lips barely moved. மற்றதை பற்றிலாம் பாடும்போது இவன் வாயசிக்க கூட மாட்டா. only when they sang about the sun and the summer did her lips, இது வந்து இன்வர்ஷன் சொல்லுவாங்க, ரிவர்ஸில் ஒரு வேர்ப் ஃபஸ்ட்டு வரும். only when they sang about the sun and the summer did her lips move as she watched the drenched windows. ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு சன் பற்றி பாடும்போது மட்டும் வாய் அசையும். and then of course the biggest crime of all was that she had come here only 5 years ago from earth. இவ இங்கே வந்து 5 years ஆச்சு, இப்போ உங்களுக்கு 9 yearsன்னு பார்த்தா எல்லாருக்கும். அப்போ 4 வயசில் இங்கே வந்திருக்கிறா. அண்ட் ஷி ரிமெம்பர்ட் த சன், இவளுக்கு ஞாபகம் இருக்குது, சூரியனை பார்த்த ஞாபகம் இவளுக்கு இருக்குது, இவளுக்கு மட்டும்தான் இருக்குது, மற்றவங்களுக்கு இல்லை. அண்ட் த வே த சன் வாஸ் அண்ட் த ஸ்கை வாஸ் வென் ஷி வாஸ் 4 in ஒஹியோ. 4 வயசு இருக்கும்போது பார்த்துருக்கா. அது ஓரளவுக்கு மெமரியில் இருக்கும். அநேகமாக நீங்கள் ஸ்கூலில் சேர்ந்த ஏஜ் கூட அதுவாக இருக்கலாம். உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் டே ஆஃப் த ஸ்கூல் நிச்சயமாக ஞாபகத்தில் இருக்கும். அண்ட் தே ஹேட் பீன் ஆன் வீனஸ் ஆல் தேர் லைஃப்ஸ். ஆனால் மற்றவங்களாம் பாருங்கள் கிட்டத்தட்ட அங்கேயே தான் இருக்காங்க. அண்ட் தே ஹேட் பீன் ஒன்லி 2 years old when லாஸ்ட் சன் கேம் அவுட் அண்ட் ஹேட் லாங் சின்ஸ் ஃபர்காட்டன் த கலர் அண்ட் ஹீட் ஆஃப் இட் அண்ட் த வே இட் ரியலி வாஸ். இது வித்தியாசம் நல்லாவே தெரியுது. மற்றவங்க வந்து சன் பார்த்தப்போ அவங்களுக்கு 2 வயசு, 2 வயசில் அதிகம் மெமரி இருக்காது, நினைவு தெரிஞ்ச நாள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மற்றவங்களுக்குலாம் இல்லை, இவளுக்கு இருக்குது. அதுதான் வித்தியாசம். இதுதான் வித்தியாசப்படுத்துது மற்றவங்கள இருந்து. அதனால் இவளை ஓரம் கட்டிடுறாங்க. இவ சொல்கிறத நம்பவும் மாட்டேங்கிறாங்க, இவ பேச்சு மதிக்கிறதே கிடையாது. பட் மார்கோ ரிமெம்பர்ட், இவளுக்கு ஞாபகம் இருக்குது. இட்ஸ் லைக் அ பென்னி, ஷி செட் ஒன்ஸ், ஐஸ் க்ளோஸ்ட். நோ இட்ஸ் நாட், த சில்ட்ரன் க்ரைட். பாருங்கள், மற்றவங்கள்லாம் சேர்ந்து இல்லைன்றாங்க, இவ சொல்கிறத நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. எனக்கு ஞாபகம் இருக்குது, விவேர் புவர் ஃபேமிலி. நாங்கள் வந்து 3rd standard படிக்கும்போது நினைக்கிறேன், ஒரு பையன் வந்து துணி துவைக்கிற மிஷின் இருக்குது அப்படின்னு சொன்னான். நாங்கள்லாம் யாருமே நம்பலை, அப்படிலாம் இருக்காது, என்னடா கதை விட்ற. இன்னொருத்தன் உடனே திட்ட ஆரம்பித்தான், விட்டா சாப்பிட்றதுக்கு கூட மிஷின் இருக்குதுன்னு சொல்லுவான் அவன். இப்போ நாங்கள் எல்லாம் அந்த டீம் ஒரு 5-6 பேர் சேர்ந்து அவனை ஓரம் கட்டிட்டோம். அவனால் பேச முடியல, ஏன்னா நாங்கள் தானே மெஜாரிட்டி. துணி துவைக்கிற மிஷின் அவங்க வீட்டில் இருந்தது. அவன் சொன்னான், நாங்களாம் நம்பலை, அவனை எல்லாம் கேலி பேசி விட்டோம். இங்கேயும் அதே மாதிரி தான் நடக்குது. அவன் உண்மையை சொன்னாலும் கேட்க ஆள் இல்லை. No, it's not, the children cried. It's like a fire, she said, in the stove. அடுப்பில் இருக்க நெருப்பு மாதிரி இருக்கும் அது. ஃபஸ்ட்டு பெண்ணின்றா, ஒரு காயின் மாதிரி இருக்குன்றா, அதை நம்மள. யூஆர் லையிங், யூ டோன்ட் ரிமெம்பர், கிரைட் த சில்ட்ரன். அதெல்லாம் இல்லை, நீ பொய் சொல்கிற. எல்லாம் சேர்ந்து கத்துறாங்க. க்ரைனா கத்துறதுன்னு அர்த்தம். இது என்னென்னா, குரூப்பாக சேர்ந்துட்டா ஒரு குழந்தையால் எந்த பதிலும் சொல்ல முடியாது. அது எவ்வளோ தப்பாக இருந்தாலும் மற்றவங்களாம் மெஜாரிட்டி இருந்தால் அவங்க சொல்கிறது தான் கரெக்ட், அந்த மாதிரி ஆகிடும். அதை நாமளே பார்த்துக்கலாம். புல்லிங்னு சொல்லுவாங்க, பல பேர் சேர்ந்துட்டு ஒருத்தரை ஆக்கிரமிப்பு பண்ணுறது. பட் ஷி ரிமெம்பர்ட் அண்ட் ஸ்டுட் குவைட்லி அப்பார்ட் ஃப்ரம் ஆல் ஆஃப் தெம். ஆனால் நிச்சயமாக அவளுக்கு ஞாபகம் இருக்குது, அதில் உறுதியாகவும் இருக்கா. வாட்ச் த பேட்டர்னிங் விண்டோஸ் அண்ட் ஒன்ஸ் a month ago she had refused to shower in the school shower rooms, had clutched her hands to her ears and over her head, screaming the water mustn't touch her head.
இவளுக்கு தண்ணியே பிடிக்கல, ஷவர் கூட போக மாட்டேங்கிறா, இவளுக்கு சூரியன் தானே பிடிக்கும் அதனால். ஸோ ஆஃப்டர் தட் டிம்லி ஷி சென்ஸ்ட் இட், ஷி வாஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் தே நியூ ஹர் டிஃப்ரென்ஸ் அண்ட் கெப்ட் அவே. இதை நான் ஏற்கனவே சொன்னது தான். இவன் மற்றவங்களோட வித்தியாசப்பட்டிருக்கிறதுனால எல்லாம் இவளை ஓரங்கட்டிடுறாங்க, சேர்த்துக்கிறதில்ல. தெர் வாஸ் டாக் தட் ஹர் ஃபாதர் அண்ட் மதர் வேர் டேக்கிங் ஹர் பேக் டு எர்த் நெக்ஸ்ட் இயர். ஒரு அரசலாக பேச்சு அடிபடுது. அவளோட பேரண்ட்ஸ் வந்து அடுத்த வருஷம் திரும்ப பூமிக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருக்காங்க அப்படின்ட்டு. இட் சீம்ட் வைட்டல் டு ஹர் தட் தே டூ ஸோ, தோ இட் வுட் மீன் த லாஸ் ஆஃப் thousands of dollars டு ஹர் ஃபேமிலி. பணம் வந்து நிறைய தேவைப்படும். நான் ஏற்கனவே சொன்னால, இப்போ வேறு பிளான்ட்டுக்கு போகிறதா பணம் கட்டினாங்கன்னு. அது ஒரு பைத்தியக்காரத்தனம், அது வேறு. இது நிஜமாக வச்சுக்கிட்டா வெளிநாட்டுக்கு போகவே நிறைய பணம் தேவைப்படும். வேறு கிரகத்துக்கு போகணும். ஏற்று வந்து அந்த வெள்ளி கிரகத்துலேருந்து அங்கே வரணும். நிறைய லாஸ். ஏன்னா அங்கேருந்து செலவு பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கிறாங்க. அண்ட் ஸோ த சில்ட்ரன் ஹேட் இட். அவங்களுக்கு அது பிடிக்கல. வெல் டோன்ட் வெயிட் அரவுண்ட் ஹியர் கிரைட் த பாய் சேவஜிலி, யூ ஒன்ட் சி நத்திங். அதெல்லாம் இருக்கட்டும், இங்கே நீ இருந்து வேஸ்ட்டு தான், நீ எதையும் பார்க்க போகிறதில்ல. ஹர் லிப்ஸ் மூவ்ட். இப்போ பேச ஆரம்பிக்கிறா. நத்திங், he cried. It was all a joke, wasn't it? He turned to the older children. மற்றவங்கள பார்க்குறாங்க. Nothing happening today, is it? மற்றவங்களையும் சப்போர்ட்டு கூப்பிட்றான். இவன்னா இப்படி லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்கா, சன் வரும் நீங்கள் ஜன்னலாக பார்த்துட்ருக்கா, அதில் ஒன்றும் நடக்காதானே அப்படின்னு கேட்குறான். They all blinked at him and then, understanding, laughed and shook their heads. Blinkedனா முழிக்கிறதுன்னு அர்த்தம். திருதுன்னு முடிக்கிறாங்க, என்ன அவன் கேட்குறான் அப்படின்னு. அப்புறம் புரிஞ்சுக்கிறாங்க, இவன் சும்மா பொய்யா தான் சொல்கிறான், அதாவது அவனுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. தப்போ ரைட்டோ புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் நத்திங் குரூப்பாக கத்துறாங்க. குழந்தைங்க இந்த மாதிரி குரூப்பாக கற்றுனா யாராலும் எடுத்து பேச முடியாது, பெரியவங்களாலே ஒன்றும் முடியாது. இன்னொரு குழந்தைக்கு எப்படி இருக்கும்? ஓ பட் மார்கோ விஸ்பர்ட், ஹர் ஐஸ் ஹெல்ப்லெஸ். வேறு வழி இல்லை, எல்லாம் ஒரு பக்கமாக இருக்கிறாங்க. பட் திஸ் இஸ் த டே த சயின்டிஸ்ட் ப்ரிடிக்ட், தே சே தே நோ த சன். திரும்ப சன் பற்றி பேசுகிறா. சயின்டிஸ்ட்ங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது இன்றைக்கி தான் சூரியன் வரப்போகுது. ஆனால் தான் இவங்க சொல்ல விடலையே, இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறா, சூரியன் இன்றைக்கி வரப்போகுது. ஆல் அ ஜோக், செட் த பாய் அண்ட் சீஸ்ட் ஹர் ரஃப்லி. ஹே எவ்ரி ஒன், லெட்ஸ் புட் ஹர் இன் அ க்ளோசட் பிஃபோர் த டீச்சர் கம்ஸ். பாருங்க, என்ன பேசிக்கிட்டே இருக்கிறா, இவளை பிடிச்சி ரூமில் அடைச்சிடலாம், டீச்சர் வரதுக்கு மேலே இவ்வளோ ரூமில் அடைச்சிடலாம் அப்படின்றோம். நோ செட் மார்கோ ஃபாலிங் பேக். இவளுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது, என்ன இப்படி பண்ணுறாங்கன்ட்டு. இது நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஒரு குழந்தையே இன்னொரு குழந்தைக்கு ஆபத்து தான், கண்காணிப்புலையாக தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில்ட்ரனுக்கு ஃப்ரீடம் கொடுக்கக்கூடாது. ஒரு குழந்தை நிச்சயம் இன்னொரு குழந்தைக்கு ஆபத்து தான், அது இன்னசென்ட்டாக தான் பண்ணும். ஆனால் அந்த விளைவு ஒன்று தானே. இப்போ தெரிஞ்சு கொரோனா பொருளை கிழிச்சிக்கிட்டாலும் சரி, வேணும்னே அறுத்துக்கிட்டாலும் அந்த விளைவு ஒன்று தான். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் குரூப்பாக சேர்ந்தால் இன்னொரு குழந்தைய கூட அட்டாக் பண்ணிவிடுவாங்க. இப்போ இதுவும் அப்படி தான். இது பாருங்கள், 9 year oldனா கண்டிப்பாக இன்னசென்ட்டு தான். குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு ஒதுங்கி போகிற பொண்ணை வேணும்னு சீண்டி பார்க்குறது, வித்தியாசமாக இருக்கவங்கள, அதெல்லாம் நடக்கும், புல்லிங். இப்போ இவ அதிர்ச்சி ஆயிடுறா, என்ன இப்படி ஆயிடுதுன்னு. தே சர்ச்ட் அபவுட் ஹர், காட் ஹர் அப் அண்ட் போர் ஹர், ப்ரோட்டஸ்டிங் அண்ட் தென் ப்ளீடிங். கெஞ்சி பார்க்குறா, தடுத்து பார்க்குறா, ஆனால் முடியல தான், வீக் ஆச்சு. அண்ட் தென் கரிங் பேக் இன் த டனல், a room, a closet, where they slammed and locked the door. They stood looking at the door and saw it tremble. அந்த ட்ரெம்பிள் என்னென்னா, ரூமில் எல்லாம் கதறது எல்லாம் சேர்ந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு தூக்கிட்டு போய் ரூமில் அடைச்சிட்றாங்க. அந்த கதவே, அந்த ரூமே அதிர்ற மாதிரி சத்தங்க, ஏன்னா போய் கதவை தட்டிகிட்டு இருக்கிறாவ. இப்போ நிஜமாகவே ரூமில் அடைச்சிட்றாங்க. இந்த லெசன் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் கன்டினியூ பண்ணலாம். இதோட பேக்ரவுண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன், வெள்ளி கிரகத்தில் இருக்கிறதா கற்பனை பண்ணி எழுதியிருக்கிறார் ஆத்தர். அங்கே வந்து 7 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சூரியன் வரும், அது ஒரு 1 hour தான் இருக்கும். சூரியனை பார்த்த ஞாபகம் இருக்க ஒரே பொண்ணு இவ தான், மார்கோ. மற்ற குழந்தைங்கள்லாம் பார்த்துக்கும் போது அது 2 வயசு இருந்தது, அதனால் அவங்களால ரீகால் பண்ண முடியல. 2 வயசில் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம், நமக்கு மெமரியில் இருக்காது. இது அதுதான் ஸ்டோரி. அவள் சொல்கிறது இவங்க யாருமே நம்பலை.
அதனால் அவளை வித்தியாசமாக பார்க்குறாங்க. எல்லாம் குரூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இவளுக்கு சப்போர்ட்டாக யாருமே இல்லை. இவள் சூரியன் வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கா. இவளுக்கு பிடிச்ச விஷயம் சூரியன் தான். கிளாஸ்லேயும் பாருங்கள், மற்றதெல்லாம் எல்லாம் பாடிட்டு இருக்கும்போது இவள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவே மாட்டா. இந்த குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடவும் மாட்டா. சூரியனை பற்றி பேசும்போது மட்டும் அவள் ஃபேஸ் பிரைட் ஆகிடும். அதை பற்றி ஒரு கவிதை கூட சொல்லியிருக்கா. அதை இவங்க யாருமே நம்பலை. இப்போ சூரியன் இன்னைக்கு வரப்போகுதுன்னு வேறு சொல்லிகிட்டு இருக்கா. இவங்களுக்கு அந்த நாலெட்ஜ் இல்லை. அதனால் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக அவர் ஒன்று உறுதியாக இருக்கிறா. என்ன இப்போ சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறா தொணன்னு. நம்ம இத்தனை பேர் சேர்ந்து பேசும்போது அவள் எதிர்த்து அவளோட கருத்தையே சொல்லிட்டு இருக்கான்னு எல்லாம் சேர்ந்து ரூமில் போட்டு அடைச்சிட்றாங்க. ஸோ வி ஆர் ஸ்டாப்பிங் ஹியர். இதில் உங்களுக்கு இன்றைக்கி ஒர்க் என்னென்னா, வேறு கிரகத்தில் இதை நீங்கள் காஸ்மாலஜி படிச்சிருந்தா தெரியும். வேறு கிரகத்துக்கு நம்மளால் போக முடியுமா? அங்கே போக வேண்டியது அவசியமா? மற்ற பிளானெட்டில் உயிர் இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? இதை பற்றி உங்கள் கருத்தை உங்கள் ஓன் லாங்குவேஜில் எழுதணும். உங்கள் கருத்து யாரோடையும் டிஸ்கஸ் பண்ண வேணாம். உங்களுக்கு மைண்டில் என்ன படுதோ அதை நீங்கள் எழுதுறீங்க. வேறு பிளானெட்டில் உயிர் இருக்குமான்னு எழுதுறீங்க. அடுத்தது, வேறு கிரகத்துக்கு நம்மளால் போக முடியுமா? உங்களுடைய கருத்தை நல்ல இங்கிலீஷ் சென்டென்ஸில் எழுதுங்க. சயின்ஸ் ஃபிக்ஷனில் நீங்கள் இதையுமே எழுதலாம். இன்ட்ரொடக்ஷன் வந்து நீங்கள் எப்போவுமே கொடுக்கலாம். சப்ளிமெண்ட்ரி இதில் இது மட்டும் கிடையாது. எந்த ஒரு லெசன்லுமே உங்களோட வரி 2 சேர்க்கலாம். அதை பற்றி தெளிவான வார்த்தையாக இருக்கணும். உங்களுக்கு உறுதியாக இல்லைன்னா போட்டுறாதீங்க, எக்ஸாமில் மார்க் கிடைக்காது. இது வந்து நீங்கள் எனக்கு தான் அனுப்ப போகிறீங்க. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னு பார்க்கலாம். 2 பாயிண்ட் சொல்லிட்டேன். வேறு கிரகத்துல எல்லாம் உயிர் இருக்குமான்னு எழுதுறீங்க. உங்களுடைய கருத்து. ஓகே, வாட் வாஸ் நெக்ஸ்ட்? இது வந்து அடுத்த கிளாஸில் கன்டினியூ பண்ணுறோம். திரும்ப வியாழன் நமக்கு கிளாஸ் வருது. எல்லாமே அவசியம் எழுதி அனுப்புங்க. ரிட்டன் ஃபார்மில் தான் இருக்கணும். என்னோடய நம்பருக்கு அனுப்பிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்.